Taste the Daily. சேலம் மாநகரில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தனியார் நிதி நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்டோர் 20 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் நிதி நிறுவனம் பணம் தராமல் ஏமாற்றியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளாளப்பட்டியில் வசிக்கும் நிதி நிறுவன ஏஜென்ட் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கருப்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விடியா ஸ்டாலின் அரசை காவல்துறையினர் பணத்தை இழந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தூதூர் மட்டத்தில் போலி சாமியார் சிவகுமார் என்பவர் குடிபோதையில் விவசாயி நாகராஜை கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது வாங்க பணம் கொடுத்து நாகராஜுக்கு மனநிலை பிரச்சனை உள்ளதாக கூறி சிறப்பு பூஜை செய்வதாக வெட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டவர் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். பல ஆண்டுகளாக குறி சொல்லி மக்களை ஏமாற்றிய சிவகுமார் பூஜைகள் மூலம் பக்தர்களை ஈர்த்து வந்தார். காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எந்த வேலை செய்யும், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான்